Welcome to Shiksha by Swathika and IAS Academy. So April 23rd எல்லாரும் election உங்களுடைய ஜனநாயக கடமை முடிச்சிட்டு everyone is waiting for the result. Yes, நாளைக்கு ரிசல்ட்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் எப்போவுமே ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே மண்டே அப்படிங்கிறது ஒரு பேனிக்காக இருக்கும், ஒரு ஃபியராக இருக்கும். ஸோ மண்டே வந்தாலே ஒரு அவர்ஷனாக இருக்கும். பட் நாளைக்கு இந்த தினத்தில் என்ன ரிசல்ட் வரப்போகுது, என்ன நடக்க போகுது, நெக்ஸ்ட்டு 5 years எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்துலலாம் எல்லாருக்குமே ஒரு கிரேசினஸ் இருக்குது, ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. எஸ், ஸோ அந்த வகையில் ஆஸ்பிரன்ஸான நம்ம சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன்ஸ் என்ன இருக்குது, கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ ரீசெண்டாக 2026 எலெக்ஷனோட ஓட்டர் டேர்ன் அவுட், நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களுடைய டேட்டா படி வந்த ஓட்டர் டேர்ன் அவுட்கான அந்த ஃபேக்சுவல் டேட்டாஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு பார்க்குறப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் எக்ஸாம்ஸ், ஸோ பீட் TNPSC எக்ஸாம், நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன் கமிஷன் வி ஹாவ் ஆர்டிகல்ஸ் 324 to 329. This article speaks about the election procedures, அது சம்மந்தப்பட்ட கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டர் பார்ட் 15, so to establish the framework for conducting the free and fair elections. ஸோ எலெக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு ஃப்ரீயாக ஃபேராக கண்டக்ட் பண்ணணுங்கிறதுக்கான அந்த ஒரு கட்டமைப்பை கொடுத்த ஒரு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் தான் ஆர்டிகல் 324 29 வரைக்கும் பேசியிருப்பாங்க. அண்ட் இட் வெஸ்ட் இன் த கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எஸ், ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் அன் அட்டானமஸ் கான்ஸ்டியூஷனல் பாடி. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா Jan 25, 1950. எஸ், ஸோ அந்த தினத்தை தான் நம்ம நேஷ்னல் ஓட்டர்ஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம், January 25, 1950. ஸோ ஆர்டிக்கல் 324 29 வரைக்கும் நமக்கு கான்ஸ்டியூஷனில் வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆர்டிக்கல் 324 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இட் வெஸ்ட் த பவர் ஆஃப் சூப்பரிண்டெண்டன்ஸ், direction and control of elections to Parliament, State Legislature, President and Vice President in Election Commission of India. ஸோ எலெக்ஷன்ஸை நடத்துறதுக்கான இந்த டைரக்ஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் யாருக்கெல்லாம் பார்த்தோன்னா பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். எஸ், இதற்கான பவர்ஸ் பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 324. அண்ட் ஆர்டிகல் 325 எது சம்மந்தப்பட்டு பேசுனா நோ டிஸ்கிரிமினேஷன் இன் எலக்டோரல் ரோல்ஸ். ஸோ எலக்டோரல் ரோல்ஸில் இன்க்ளூஷன் பண்ணுறதுக்கான அந்த இன்எலிஜிபிலிட்டி லைக் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜன், ரேஸ், கேஸ்ட் ஆர் செக்ஸ். ஸோ இந்த எந்த வகையிலையுமே டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆர்டிக்கல் 325 நமக்கு வலியுறுத்துது. நெக்ஸ்ட் இஸ் ரிகார்டிங் ஆர்டிக்கல் 326. ஸோ யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் ரைட் டு ஓட்கான ஆர்டிக்கல் 326. இட் மேண்டேட்ஸ் த எலெக்ஷன் டு லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. It should be based on universal adult suffrage. So everyone above age of 18 or eligible for vote. So இந்த வயது 21 18 லைக் லோவர் லெஸ் பண்ணது அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1988. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 327. ஸோ பாராளுமன்றம் எலெக்ஷன் லாஸை மேக் பவருக்கான அந்த அதிகாரத்தை பற்றி பேசுது ஆர்டிகல் 327 ரிகார்டிங் delimitation of constituencies and preparation of electoral rolls and other matters related to elections. ஸோ இது சார்ந்து பாராளுமன்றம் எலெக்ஷன் லாஸை மேக் பண்ணுறதுக்கான ஆர்டிகல் 327. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் 328. ஸோ பவர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் டு மேக் எலெக்ஷன் லாஸ். ஸோ முன்னாடி பார்லிமெண்ட்டுக்கு பார்த்தோம், இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் பார்க்குறோம். வித் ரெஸ்பெக்ட் டு ரிகார்டிங் எலெக்ஷன் டு தட் லெஜிஸ்லேச்சர் ப்ரொவைடட் தே டு நாட் கான்ஃப்ளிக்ட் வித் த லாஸ் மேட் பை பார்லிமெண்ட். ஸோ பாராளுமன்றம் அமைக்கப்பட்ட அந்த சட்டங்கள் லாஸை இது கான்ஃப்ளிக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ப்ரொவிஷன் கொடுத்தது ஆர்டிகல் 328. நெக்ஸ்ட் இஸ் ஆர்டிகல் 329
bar to interference by courts in electoral matters. So electoral matters la court வந்து validity challenge பண்ண இருக்கான அந்த restriction பத்தி பேசுறது. So it restricts the court from challenging validity. So interfere ஆகக்கூடாது, அதுக்கான அந்த restriction பத்தி சொல்ற article 329 regarding delimitation of constituencies and also allotment of seat. Yes, this is all about article 324 to 329. So with respect to members, so structure and composition of election commission அப்படினு பார்த்தோம்னா it consists of one chief election commissioners and two election commissioner. So இது வந்து ஒரு மல்டி மெம்பர் பாடினா and election commissioners or appoint chief election commissioner appointed by president. Tenure அப்படின்னு பார்க்குறப்ப 6 வருடங்கள் இல்லைன்னா 65 years, whichever is earlier it is the tenure. Yes, so இது வந்து மல்டி மெம்பர் பாடி அப்படின்னு சொல்லலாம். So next thing is with respect to state election commission. So election commission of India ஒரு constitutional body மாதிரி, அது நமக்கு state with respect to local bodies election க்கு வந்து state election commission இருக்கு நமக்கிட்ட. It is inserted via 73rd and 74th constitutional amendment at 1992. So with respect to local self government or decentralization or local self government கான ஒரு விஷயம் தான் இந்த constitutional படி நமக்கு like இந்த amendment act படி நமக்கு state election commission we have. So next thing is, so அதற்கான constitutional articles என்ன அப்படின்னு பார்த்தோம்னா article 243K, it deals with the election to the panchayat, so rural local bodies, and 243ZA, it deals with the election to municipalities. Municipalities is nothing but urban local bodies. So 243K and 243ZA. Next thing is with respect to state election commissioner. So for election commission of India we have chief election commissioner and two other election commissioners. இங்க state election commissioner பார்த்தோம்னா he or she was appointed by the governor. So independently of election commission of India இந்த body வந்து act பண்ணும். Tenure பொறுத்தளவுக்கு typically 5 years but determined by the governor. So next thing is functions of state election commission. ஸோ எலக்டோரல் ரோல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு, டீலிமிட்டேஷன் இப்போ வரைய இருக்கிறதுக்கு, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுடைய கீ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எப்போ கான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா 1994 July 15. ஸோ மோட்டோ ஆஃப் திஸ் தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இஸ் மை ஓட் இஸ் மை டியூட்டி. கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா இது தன்னிச்சையாக செயல்பட அட்டானமஸ் இண்டிபெண்ட் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. ஸோ 1994 ஜூலை 15 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ரீசன்ட் 2026 யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் அவர்கள். ஸோ ஃபார் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் அவங்க தான். சிஇஓ சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் வந்து அர்ச்சனா பட்நாயக். So Jyoti Nirmala Sami IAS was a state election commissioner at present. So first local body election தமிழ்நாட்டில் எப்போ நடந்திருக்கும் பார்த்தோன்னா அக்டோபர் 1996. தமிழ்நாடு பஞ்சாயத் ஆக்ட் எந்த வருடம் அப்படின்னு பார்த்தோன்னா 1994. ஸோ இதெல்லாம் கீ ஃபேக்சுவல் டேட்டாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ ரீசன்ட் டேட்டா 2026 எலெக்ஷனோட ஓட்டர் டேர்ன் அவுட் வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களுடைய டேட்டா படி கீ ஃபைண்டிங்ஸ் படி நமக்கு கிடைச்சதில் ஸ்டேட் வைட் ஓட்டர் டேர்ன் அவுட் எவ்வளோ சதவிகிதம் அப்படின்னு பார்த்தோன்னா 85.10%. ஸோ 85.10%. அண்ட் எவ்வளோ ஓட்டர்ஸ் அப்படின்னா 4.87 crore ஓட்டர்ஸ். அண்ட் இட் இஸ் அ கீ ஃபைண்டிங்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களுடைய சோர்ஸ்லேருந்து நமக்கு கிடைச்சது. ஹையஸ்ட் ஓட்டர் டேர்ன் அவுட் எந்த கான்ஸ்டிடுவன்சினா கரூர் 93.41%. Next is Veerapandi 93.36%. and next is Kulithalai, third is 92.79%. With respect to lowest voter turnout, we have where lowest is Palayam Kotai 68, very lowest is 68.90%. Second lowest is Kiliyur 71.26%. and third lowest is Madurai North 72.22%. So this is overall voter turnout in this election 2026, and this data was provided by
எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஓவராலாக நமக்கு ஓட்டர் டேர்ன் அவுட் என்னன்னு பார்த்தோம். கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியானா என்ன, அதனுடைய காம்போசிஷன் பார்த்தோம். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பற்றி பார்த்தோம். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். அட் ப்ரெசென்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ எலெக்ஷன் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு எல்லாருமே ஒரு க்யூரியஸாக எதிர்பார்க்கக்கூடிய எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி நம்ம எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுவோமோ அதே மாதிரி க்யூரியஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட். ஸோ அதையும் தாண்டி ஒரு பெரிய விஷயம் இது. பிகாஸ் வி ஆல் ஓட்டட். ஸோ ஒரு டெமோக்ராட்டிக் சேஞ்ச் இருக்கணும், ஒரு டெமோக்ராட்டிக்காக எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதற்கான அந்த முடிவு என்னங்கிறது நாளைக்கு தான் நமக்கு தெரியும். ஸோ எவ்ரி ஒன் இஸ் eagerly waiting for that. Yes, we'll wait for the result and we'll see the result tomorrow. So result வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எல்லாம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. So hope this content will be useful for your preparation. Thank you all.